வணக்கம். இலங்கையில் வடமத்திய மாகாணத்தில் அனுராதபுர மாவட்டத்தில் அமையப்பெற்றுள்ள இசுருமுனிய விகாரை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னதாக இக்காணொளியை முழுமையாக பார்த்து இசுருமுனிய விகாரை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ளுங்கள். இக்கோயில் பண்டைய காலத்தில் இலங்கையை ஆண்ட தேவநம்பிய தீசன் எனும் மன்னனால் கட்டுவிக்கப்பட்டது. 500 உயர் சாதி பிள்ளைகளை பிக்குகளாக நிலைப்படுத்திய பின்னர் அவர்கள் வசிப்பதற்காக இது கட்டப்பட்டது. மன்னன் முதலாம் கசியப்பன் கிறிஸ்துவுக்கு பின் 473 ஆண்டு இதனை திருத்தி அமைத்த பின்னர் இதற்கு போபுல்வன் பசுக்கிரி ரத்மஹா விகாரை என பெயரிட்டான். மன்னனுடைய பெயரையும் அவனது 2 பெண் மகளுடைய பெயரையும் இணைத்து இப்பெயர் உருவானது. அங்கிருந்த குகையுடன் தொடர்புடையதாக விகாரையும் மேலே மலையுச்சியில் ஒரு சிறிய தாது கோபுரமும் உள்ளன. இத்தாது கோபுரம் தற்கால கட்டுமான அமைப்புடையது. இங்கு குளம் ஒன்றிலிருந்து வெளிவருவது போல் அமைந்துள்ள ஒரு பாறையில் யானைகள், குதிரைகள் ஆகியவற்றின் சிற்பங்கள் உள்ளன. இவ்விடத்திலேயே புகழ்பெற்ற இசுருமுனிய காதலர்கள் என பெயருடைய சிற்பமும் உள்ளது. இச்சிற்பத்தை கொண்ட கற்பலகை வேறொரு இடத்திலிருந்து இவ்விடத்திற்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டதாக தெரிகின்றது. இவ்விகாரையானது வணக்கத்தலமாக இருந்த போதும் இங்கு காணப்படும் கலை நிர்மாணங்கள் சமய சார்பற்ற துணி பொருட்களை கொண்டவையே. அரைப்புடைப்பு, சிறுபுடைப்பு நுட்ப முறையிலான மனித விலங்கு உருவங்களும் செதுக்கல்களும் இவற்றுக்கு சான்று பகர்கின்றன. காதலர் சிற்பம், அரச குடும்பம் செதுக்கல், குதிரை தலையும் மனித உருவமும், நீராடும் யானைகள் இச்செதுக்கல் படைப்புகளில் உருவங்களின் தன்மை, விடய பொருள் ஆகியவற்றை காட்டுவதற்காக குப்தர் மற்றும் பல்லவர் கால இந்து கலை பொருட்களின் செல்வாக்கு பெறப்பட்டுள்ளது என்பது விமர்சகர்களின் கருத்தாகும். இசுருமுனிய செதுக்கல்கள் இலங்கையின் அரும் செல்வங்களாக கருதப்படும் நிலைத்துள்ள நிர்மாணங்களாகின்றன. இவற்றில் காணப்படும் கலை பண்புகள் தளத்துக்கு பொருத்தமானதாக செதுக்கப்பட்டிருத்தல், உணர்வுகள் முகத்தினாலும் மெய்நிலைகளினாலும் காட்டப்பட்டிருத்தல், இயற்கையான வடிவங்களும் மெய்நிலைகளும் சந்தத்துடன் வெளிப்பட்டிருத்தல், மென்மையான ஒப்பமான முழு நிறைவை கொண்டிருத்தல். இசுருமுனிய செதுக்கல்களுள் அரச குடும்ப காட்சியை சித்தரிக்கும் செதுக்கல் முக்கியத்துவம் வாய்ந்தது. இது 4 அடி நீளமுடைய அரைவட்ட வடிவமான கட்டகட்டில் அரைப்புடைப்பு நுட்ப முறையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அரைவட்ட வடிவ கட்டகட்டில் உருவங்களை சிறப்பாக ஒழுங்கமைத்து நடுவில் அரச தோரணையில் அமைந்திருக்கும் உருவம் உள்ளது. வலதுபுறத்தே கைகளை நெஞ்சு மீது கட்டி அமர்ந்த நிலையில் ஓர் ஆணும், அவரின் பின்னால் மத்தியிலுள்ள உருவமும் சாமரை வீசும் மற்றொருவரும் உள்ளனர். இது துட்டகைமுனு மன்னனின் குடும்பமாகும் என்று சித்தரிக்கப்படுகின்றது. இசுருமுனிய விகாரை குளத்துடன் இணைந்த பாறை சுவர் மீது அமர்ந்திருக்கும் மனிதனும் குதிரை ஒன்றின் தலைப்பகுதியும் பொழியப்பட்டுள்ளது. மனிதன் கம்பீரமாக அமர்ந்து குளத்தை பார்த்து கொண்டிருக்கும் விதம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மகாராஜ தோரணையில் அமர்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆடை அணிகள் மிக குறைவாகவும் எளிமையாகவும் காட்டப்பட்டுள்ளன. தலையணி, காதுகளிலும் கைகளிலும் ஆபரணங்கள், இடையில் குரு ஆடை போன்றவை உள்ளன. அவை வலது புயத்தில் மாட்டப்பட்டுள்ள கயிறு குதிரையுடன் இணைந்ததாகும். குதிரையின் தலை மாத்திரம் காட்டப்பட்டுள்ளது. குளத்தில் இறங்கி நீராடும் யானைகளின் பல்வித மெய்நிலைகளின் காட்சி பாறை சுவரில் அரைப்புடைப்பில் செதுக்கப்பட்டுள்ளது. யானை உருவங்கள் நேராகவும் பக்கவாட்டிலும் அமைந்துள்ளன. யானைகளின் அசைவு, சந்தம், துடிப்பு என்பன வெளிப்படும் விதத்தில் ஒருங்கிணைத்து செதுக்கப்பட்டுள்ளன. பல்லவ சிற்ப மரபில் செதுக்கப்பட்டுள்ளன. அன்பு மாணவர்களே, இன்றைய சுய கற்றல் காணொளியோடாக இசுருமுனிய விகாரை தொடர்பான சில தகவல்களை அறிந்து கொண்டோம்.
மேலும் புதிய தகவல்களுடன் மற்றொரு சுய கற்றல் காணொளியூடாக சந்திப்போம். நன்றி.